பிரைஸ் தி லார்ட். நல்ல நாளை ஆண்டு கொடுத்துக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி 61 சங்கீதம் 1 Psalm 61 verse 1. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்துக்கு கவனி. ஆமென். தேவன் இல்லைன்னா கர்த்தர் இயேசு நம்முடைய கூப்பிடுதலை கேட்கணுமானால், விண்ணப்பத்தை அவர் கவனிக்கணுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்க வேண்டும். நாம் கேட்கிறது பதில் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் ஆமென் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் நாம் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கை வரணுமானால், அவரை நோக்கி கூப்பிடுமானால், நாம் பரிசுத்தம் உத்தமும் உண்மையும் உள்ளவராய் இருக்கணும். உத்தமனாய் நடந்து நீதியில் நிலைநிற்கிறவன், அவனால்தான் இப்படி ஜெபிக்க முடியும், காரியங்களை வாய்க்க செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நெருக்கத்தில் இருக்கிறோமா, கஷ்டத்தில் இருக்கிறோமா, பாதிக்கப்பட்டு இருக்கிறோமா, அநேக நாட்கள் ஜெபிச்சும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறதா? நிச்சயமா உத்தமனாய் இருக்காது, உண்மையாய் இருக்காது, குறைகள் இருக்கும். குறைகளை எடுத்து கர்த்தரிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்துக்கு கவனியும் வந்து சொன்னால் நிச்சயமா அவர் பதில் தருவார். அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் ஆசீர்வாதமாயிருக்கும். அதுக்காக ஆயத்தமாவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே இந்த வேதத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.